ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். வழக்கம் போல இன்னைக்கும் எடிட் இல்லாம தான் பேச போறேன். நடுவுல எங்கேயாச்சும் வளருனா மன்னிச்சுக்கோங்க. நியூவா ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப தட்டி விடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அது எனக்கு கண்டிப்பா மோட்டிவேட்டா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி, கன்டென்ட்குள்ள போலாம். நம்மளோட வாழ்க்கையில வார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட எந்த வார்த்தை பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி நீங்க வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல வந்து கஷ்டப்படுறீங்களா? காரணம் என்னவா இருக்கும்னா, நீங்க எந்த இடத்துல யாருக்கிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகள பயன்படுத்துறீங்க அப்படின்றதுல தெளிவில்லாம இருக்கறது. எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஒரு பெரிய காலேஜ். அங்க வந்து ஒரு ஹெச்ஓடி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து குடுக்குறாங்க. 2, 2 பேரா பிரிச்சு விட்டுட்டு, அவங்க வந்து இத பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ம். அவங்க சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணணும்னா, மினிமம் 1 மந்த் ஆகும். ஓகேவா? 1 மாசமாவது ஆகும். அப்போ ஒரு பையனையும், ஒரு பொண்ணையும் வந்து அவங்க வந்து அலாட் பண்றாங்க. பையன் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல. ஆனா பொண்ணு வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில வந்து அந்த ப்ராஜெக்ட்ட வந்து முடிக்க போற டைம்ல ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் காட்டுறாங்க. பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ணிடுவாங்க. அது ஃபைனலா ஒரு அவுட்புட் வந்து குடுத்தா போதும். எடுத்துட்டு போறாங்க அந்த பையனும், பொண்ணும். அங்க போன இடத்துல அ அந்த ஹெச்ஓடி வந்து ஏகப்பட்ட தப்ப சொல்றாரு. உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்க, அதுவும் அவங்கவங்களே கத்துக்கிட்டு பண்ண வேண்டிய ஒர்க்க, அந்த ஒரே பொண்ணு அந்த பையனுக்கும் சேர்த்து கஷ்டப்பட்டு பண்ணி, ஏன்னா அந்த பையன் சரியா இல்லாதனால, கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கடைசியா இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணோட கண்லருந்து தண்ணி வந்து அருவியா ஊத்துது. ஆ சரி வேற வழியே இல்லன்ட்டு அமைதியா போயிடுது. சரி பண்ணிக்கிட்டு வருது. மறுபடியும் சரி பண்ணதுக்கப்புறமும், அந்த ஹெச்ஓடி வந்து, "நீ பண்ணியிருக்கிறதுல இத்தன தப்பு இருக்குன்னு மறுபடியும் அது வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, அ உண்மைய சொல்லிர்லாம் அப்படின்ட்டு, "அவன் எந்த ஒர்க்குமே பண்ணல. நானே தான் எல்லாம் பண்ணேன். என்னால இதுக்கு மேல முடியல" அப்படின்னு சொல்லிடுது. சொன்ன உடனே அந்த ஹெச்ஓடிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "ஓ! என்னையே நீ வந்து எதிர்த்து பேசுறியா?" அப்படின்ற மாரி. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப முடியாம, "நான் இந்த ஒர்க்க இதுக்கு மேல பண்ணவே மாட்டேன். அவன் தான் இதுக்கு மேல பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அவர எதுவுமே சொல்லல. ஆனா அந்த பொண்ணு, "நான் இனிமே இந்த ஒர்க்க பண்ண மாட்டேன். இனிமே அந்த ஒர்க்க பண்ணி முடிக்க போறது அவன் தான். நான்லாம் பண்ண முடியாது. என்னால இதுக்கு மேல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இந்த இடத்துல அந்த ஹெச்ஓடின்றவரு, இந்த பொண்ணுக்கு எவ்ளோ மென்டல் பிரஷர் இருந்திருக்கும். 2 பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒரே பொண்ணு செய்யுதே! அப்படின்னு அவர் நெனச்சிட்டா பரவால்ல. அதுவே நான் ஹெச்ஓடி. நான் தான் இவங்களுக்கு வேலைய அலாட் பண்ணணும். இவங்க ஜஸ்ட் ஸ்டூடண்ட். இவங்க தான் இந்த வேலைய கம்ப்ளீட் பண்ணணும். என்கிட்ட வந்து பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தைய இவங்க சொல்லக்கூடாதுன்னு அவர் நெனச்சிட்டால் என்ன நடக்கும்? அதான் நான் கேட்கிறேன். என்ன நடக்கும்? "ஓ! நான் அவ்ளோ பெரிய ஆளு. என்கிட்ட நீ இப்படி பேசுறியா? உன்ன நான் பார்த்துக்கிறேன் பாரு." அப்படின்னு போயிட்டு இன்டர்னல் மார்க்ல, எக்ஸ்டர்னல் மார்க்ல கை வைப்பாங்க. இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கலாம்? ஃபர்ஸ்ட்லயே இந்த மாதிரி அ "சார் இந்த மாதிரி அந்த பையன் வந்து இப்படி பண்றான்." அப்படின்றத சொல்லியிருந்திருக்கலாம். அதுவும் முடியலையா? அது நடக்காது அப்படின்ற பட்சத்தில, அந்த பையன்கிட்டயே கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன வேலை சின்ன சின்னதா வாங்க முடியுமோ, அப்படி வாங்கியிருந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லையா? அந்த தப்ப சரி பண்ணியிருக்கலாம். இல்ல சார் கிட்ட சொல்றப்போவாவது அந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் பணிவ குடுத்துருக்கலாம். "சார் நீங்க நெனச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னால நிஜமாவே ரொம்ப முடியல." அப்படின்ற மேனர்ல போயிருந்தா, அந்த சார் வந்து அத புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு அவர்ட்ட வந்து நம்ம எப்படி பேசணுமோ, அப்படி பேசணும். அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ப்ரெஷர்னால அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், ஹானஸ்ட்னால அப்படியே சொல்லிடுச்சு. ஸோ, அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத அந்த பொண்ணு பேச தவறிடுச்சு. அதனால அந்த பொண்ணு பின்னாடி வர ப்ராப்ளம் எல்லாம் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ஒரு மன்னர் இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்படின்னா, எங்க பேசணும், எங்க எப்படி பேசணும்னு தெரியாம இருக்கு. ஸோ வந்து மன்னருக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. ஒரு அமைச்சர கூப்ட்டு, "அ இந்த மாதிரி என்னோட பொண்ணு இப்படி இருக்கா.
அவளை வந்து நீங்கள் தான் சரி பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். உடனே அமைச்சரும் சரி ஏதாவது பண்ணணும், நம்ம மன்னர் சொல்லிட்டாரு, ஸோ வந்து அவங்க பொண்ணை வந்து அதாவது நம்ம நாட்டு இளவரசியை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, வேற ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம இளவரசி போயிட்டு வரணும். போயிட்டு வந்தாவே அவங்க எந்த இடத்துல எந்த வார்த்தையை பேசணும்னு கற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அவர் அந்த இளவரசியை வந்து ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. என்ன நடக்கும்? இளவரசியும் அந்த பல்லாக்க அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் ராஜ்யத்துக்கு வெளியில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த ராஜ்யம் மற்றவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ராஜ்யம் கிடையாது. அதாவது வானரங்கள், அதாவது குரங்குகள் இருக்குல்ல, வானரங்கள், அவங்க வந்து ஆட்சி செய்கிற ராஜ்யம் அது. இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து அங்கே போனோன்னே அங்கே ஒரு வானர காவலர் வந்து என்ன இந்த பொண்ணு பொண்ணு வந்திருக்கு, இது யார் அப்படின்ட்டு டவுட்டாக இருக்குது. அங்கே வந்து மனுஷங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து வானரங்கள் மட்டும் வாழ்கிற இடம் ஃபுல்லாக. அந்த ராஜ்யத்தோட ராஜாவும் ஒரு வானரம் தான். அவர் வந்து ரொம்ப பார்க்கவே பலசாலியாக ரொம்ப தைரியசாலியான ஆள். அவங்க நாடு வந்து நம்ம மனுஷங்க வாழ்கிற நாடை விட அவ்வளோ அழகாக இருந்துதான், செழிப்பாக இருந்துதான், அவ்வளோ நீட்டாக இருந்துச்சான். அதை பார்த்து ஃபஸ்ட்டே அவள் வியந்து போய் தான் இருந்தா. அதுக்கப்புறம் காவலர் கேட்டோன்னே இந்த மாதிரி நான் வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நான் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. ஆனால் அந்த காவலர் வந்து அதை நம்ப மாட்டார். நம்பாமல் சரி மனிதனே வரக்கூடாது இங்கே, ஆனால் வந்துட்டேன் அப்படின்ட்டு கையில் விலங்க மாட்டி இழுத்துட்டு போய் ராஜா முன்னாடி வந்து நிற்க வைப்பாங்க அந்த இளவரசியை. அந்த ராஜா அப்படியே கம்பீரமாக கையில் இருக்க கோல்களை கையில் அந்த தரையில் தட்டி தட்டி அப்புறம் பார்த்து நீ யார் ஒற்றனா வேறு இடத்துலேருந்து உன்னை யாராவது அனுப்பிச்சிருக்காங்களான்னு கேட்டதுக்கு இவ வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லுவாள். உடனே அந்த வானரன் ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும், ரொம்ப இரக்க குணமாக இருக்கும். இவளை பார்த்து பரிதாபப்பட்டு சரி நீ வந்து இங்கே உள்ளே வந்துட்டு போனால் உங்கள் ராஜ்யத்தில் இப்போ ஒன்று சேர்த்துக்குவாங்கல்ல, அப்போது வந்து சரி நான் வந்து உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன், ஆனால் நீ நான் சொல்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு கேட்டால் அப்போ தான் சொல்லுவார், எங்கள் நாட்டை பற்றி நீ நல்ல விதமாக 4 வார்த்தை சொல்லு, அப்புறம் உன்னை பத்திரமா அனுப்பிச்சி வச்சிட்றேன், உன்னை கைது பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவார். அவள் என்ன திரும்ப பண்ணுவா, இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குரங்குகளுமே ரொம்ப நல்ல தைரியசாலியாக இருக்குது. குரங்குகளோட நாடு மனிதர்களோட நாடை விட ரொம்ப சிறந்ததாக இருக்குது. குரங்குகளுக்கெல்லாம் தலைவனான நீ குரங்கு ராஜா, நீ வந்து ரொம்ப ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்ட்டு அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுவா. உடனே என்னாகும், ராஜா இவளை வந்து சிறைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்ப்பார் ராஜா. அப்போலாம் இவ கேட்பா, நான் உன்னை புகழ்ந்து தானே பேசினேன், ஏன் அப்படி பண்ண, நீ வந்து ரொம்ப மோசம், உனக்கு வந்து எதுவுமே எந்த தகுதியும் இல்லை, நீ ரொம்ப மோசமான ஆள், உன்னை நான் புகழ்ந்து பேசுனதுக்கு என்னை வந்து சிறையில் அடைச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாள். சரின்ட்டு இவர் ரொம்ப காலமாக வரவே இல்லையே, பல மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லையேன்னு ராஜா அமைச்சரையே அமுச்சு வைப்பார். அமைச்சர் யார் போக சொன்னாரோ அவரே வருவார். அவரும் போவார். இதே மாதிரி அவரும் கைது செய்யப்படுவார், உள்ளே போவார், ராஜா கிட்ட பேசுவார், அதே கேள்வி கேட்பாங்க. மறுபடியும் இவரையும் சிறைச்சாலைக்கு கூப்பிட்டு வருவாங்க. இளவரசியை வந்து சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருக்காங்க, ஆனால் அமைச்சரை எதுக்கு திரும்ப அனுப்பியிருப்பாங்க, இளவரசியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போதான் இளவரசி கேட்பாங்க, எப்படி உங்களை மட்டும் விட்டாங்க, உங்கள்கிட்ட அதே கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னுவார். நீங்களும் புகழ்ந்து பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லுவார். அப்பயா உங்களை விட்டாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட அனுமதி கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்னை மட்டும் எதுக்கு சிறைச்சாலையில் அடைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்மளோட அமைச்சர் அப்போ தான் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே அனுப்பிச்சதுக்கு காரணமே நீ சரியான இடத்துல சரியான விஷயங்களை பேசணுன்றதுக்காக தான். ஆனால் நீ இங்கே வந்தும் நீ சரியாக பேசாதனால தான் இப்போ உனக்கு இந்த நிலமை அப்படின்னுவார். என்னன்னா அங்கே ஒவ்வொரு வார்த்தைகள் அவங்கள பற்றி புகழ்ந்து சொல்லி கேட்குறப்போ நீ வந்து அவங்கள குரங்கு குரங்கு குரங்குன்னு அழுத்தி சொல்லியிருக்கிற, குரங்கு ராஜாவா நீ அப்படின்னு இருக்க,
குரங்கு அப்படின்ற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லியிருக்க. அது அவங்களுக்கு எப்படி ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கும். அவங்க குரங்குகள் தான். ஆனா அந்த விஷயத்த நீ அழுத்தி அழுத்தி சொல்லும்போது, மனுஷன விட இந்த குரங்கு ராஜ்யம் பரவால்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்க. ஆனா நான் அப்படி பேசல. ராஜா, உங்களுடைய ராஜ்யம் ரொம்ப செல்வ செழிப்பா, ரொம்ப சரியா இயங்கிட்டு இருக்கு. இது போல ராஜ்யத்தை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்ல. அப்படி நான் சொன்னேன். ஆனா நீ அப்படியா சொன்ன? குரங்குகளோட ராஜ்யம் நல்லாவே இருக்கு மனுஷங்க ராஜ்யத்தை விட. இப்படி சொன்னேன். ஒரு இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி நீ பேச தவறிட்ட. அதனால தான் உனக்கு சிறைச்சாலை தண்டனை கிடைச்சிச்சு. ஆனா நீ இங்க வந்தும் அவர் வாரம் வாரம் உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போய் உன்னோட ஆட்சி முறை சரியில்லை, நீ வந்து தப்பான தண்டனை எனக்கு கொடுத்துட்ட, நான் சரியாக தான் சொன்னேன்னு நீ அவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் வீண் விவாதம் பண்ணியிருக்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை. அவர்கிட்ட உங்களுக்கு நிறைய கருணை குணம் இருக்கு, நீங்கள் நினச்சா எங்கள் இளவரசியை விடுவிச்சிடலான்னு சொன்னேன், அதனால தான் அவர் உன்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பேச வேண்டிய விஷயங்கள் ரெண்டும் ஒன்று, ஆனால் பேசிய விதம்தான் வேறு. அப்போது ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசணுன்ற முறையை நம்ம எப்போவுமே கற்றுக்கணும். ஒரு இடத்துல நான் இப்படி தான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், நான் இப்படி தான் பேசுவேன், அது எத்தனையோ பேரை காயப்படுத்தியிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்குவான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் அவங்க இப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு அப்படின்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதே மாதிரி ஓரளவுக்கு அடுத்தவங்களோட மனசு புண்படாத மாதிரி நம்மளால பேச முடியும். அவரும் தான் அமைச்சர், ஒரு அரசவையோட அமைச்சர். ஆனால் அவர் இறங்கி வந்து, நீங்கள் மிகப்பெரிய கருணை உள்ளம் கொண்டவங்க, நீங்கள் நினச்சா இந்த இளவரசியை விடலான்னு நான் பணிவாக கேட்டதுனால தான் என்னை விட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒருத்தங்க கிட்ட உதவி கேட்க போகிறோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம போகக்கூடாது. ஒருவேளை பண்ணாமல் போயிட்டா, ஸோ உங்களை நம்பி வந்திருக்கேன், உங்களால் முடியும்னு நம்புகிறேன், உங்களுக்கு பாதகம் இல்லைன்னா எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்லை என்னால் அப்படிலாம் கேட்க முடியாதுன்னா பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு இடத்துல உதவி கேட்கும் போது தாழ்வாக பணிவாக கேட்கணும். ஒருத்தங்க கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப 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 பணிவாக பேசணும். இல்லை என்றால் அதோட பின் விளைவை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஃபேஸ் பண்ணணும். தவறான நபர்கள்கிட்ட தவறான வார்த்தைகளை பேசினா பெரிய பாதிப்பு நமக்குத்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம உண்மையை பேசுகிறோன்ட்டு எதை வேணாலும் பேச முடியாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் உண்மையை பேசிட்டு உண்மையை மட்டும் பேசுகிறவன் அவன் மட்டும் வாழ்கிறான் அப்படின்னா ஆக்சுவலி அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான். நிஜமாக சொல்கிறேன். நான் உண்மையை தான் பேசுகிறேன், நான் எப்போவுமே ஹானஸ்ட்டாக தான் இருப்பேன், நான் வந்து எனக்கு தோன்றது தான் பேசுவேன் அப்படின்னா அந்த விஷயம் எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. எதுக்கு எல்லாரும் ஏற்றுக்கணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்லாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ஆனால் ஒரு சில அந்த சமூகம் அப்படின்ற ஒரு இடத்துல வரோம்ல, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு பிடிச்சத பண்ணுறீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் யுவர் செல்ஃப். அது உங்களுக்குள்ளே நடக்குது. இது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சரௌண்டிங்ஸ், ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு காலேஜ் இல்லை ஒர்க் பிளேஸ் அங்கேன்னு வந்துட்டா நமக்குன்னு ஒரு ஹையர் பொசிஷனில் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பணிவாக நம்ம நடந்துக்கணும். அவங்க ரொம்ப தப்பு பண்ணி உங்களை தப்பு பண்ண வைக்கிறாங்க, அப்போது நீங்கள் அந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுறது எப்படின்றது வேறு மாதிரி. அதுவே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பணிவாக கேட்டால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றப்போ அந்த இடத்துல நீங்கள் பணிவாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதான் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தணும். யார் என்ன அவங்க அந்த இடத்துல என்ன பொசிஷனில் இருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஃபாரினர் தான் அவர். அவர் வந்து ஒரு காய்கறி விற்கிற அம்மாவை வந்து மேடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க, மேம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்பயும் எல்லாரும் அக்கா அப்படின்லாம் கூப்பிட்டு கேட்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. அதை குடு இதை குடு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் ஒரு சில ஷாப்பில் வந்து மரியாதையே தரமாட்டாங்க. ஒரு ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. மரியாதையாக பேசுங்க.
அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒருத்தங்க வந்து உங்களோட லைஃப்பில் இன்னி யாரும் டிசைட் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணுன்னு இருக்கீங்க. ஆனால் வேற ஒருத்தங்க டிசைட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, அந்த இடத்துல நீங்கள் அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க அதை கண்டுக்க போகிறதில்ல. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். எப்படி சொல்கிறது, லைஃப் போகிற ஃப்ளோவில் நீங்களும் போகலாம். நான் வந்து எப்படி சொல்கிறேன், உங்களை ஒருத்தங்க கட்டுப்படுத்த விடாதீங்க. அதே சமயம் அவங்க வந்து பண்ணுறது எனக்கு பிடிக்கல. இப்போது ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட எண்ணம் என்னென்னா உங்களை கோவப்படுத்துறது. கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அமைதியே இருக்கீங்க. திடீர்னு கத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க நினச்சது நடந்துருச்சு தானே. ஆம் ஐ ரைட்? அதுக்கு பதிலாக அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்ல. ஸோ முடிஞ்ச வரலும் அமைதி முக்கியம், பொறுமை முக்கியம், பணிவு முக்கியம். தென் ரொம்ப முக்கியம் எங்கே எப்படி பேசணுன்றது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் இப்போ பேசியிருக்க ஆடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புகிறேன். இது நான் காலையிலே இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாள் உங்களுக்கு அருமையாக அமையட்டும். டாட்டா பாய் பாய். நாளைக்கு இன்னொரு ஆடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் ஆடியோ மேக் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.